உலகத்துல ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். தமிழ்லயே கூட ஒரு சிவாஜி பாட்டு ஒண்ணு இருக்கு. பறவையை கண்டான் விமானம் படைத்தான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதுதனை கேட்டான் மனிதனை படைத்தான்ற மாதிரி ஒரு பாடலுமே இருக்கும். இது மாதிரியே நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம தீம் பார்க்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மோட்டிவேஷனால உருவாக்கப்பட்டதா இருக்கும். எதுக்கு சம்பந்தமே இல்லாம கேம்ஸை பத்தி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னையோட கண்டென்ட்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரோலர் கோஸ்டர் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். ரோலர் கோஸ்டர் தீம் பார்க்குக்கு போனாலே மிகவும் விரும்பக்கூடிய ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா ரோலர் கோஸ்டர். ரோலர் கோஸ்டர் பார்த்தோம்னா தலை கீழே அங்கிட்டு சுத்தி இங்கிட்டு சுத்தி கீழே நிற்கும் போது உங்களுக்கு தலை இருக்கிறன்னு சுத்துற அளவுக்கு இருக்கக்கூடிய ரோலர் கோஸ்டர் எல்லாம் பார்த்தோம்னா உலகளாவிய அளவில் எல்லா இடத்துலயும் இருக்கு. நிறைய பேரை கவனம் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரோலர் கோஸ்டர் ஒரு நிலக்கரி சுரங்கத்துல இருந்து இன்ஸ்பிரேஷனா எடுக்கப்பட்டதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னது இந்த ஒரு ரோலர் கோஸ்டர் நிலக்கரி சுரங்கத்துல இருந்து இன்ஸ்பிரேஷனா எடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆமா. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 1827களுக்கு போகணும். இப்ப நம்ம 1827கள்ல எங்க போக போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு போக போறோம். அமெரிக்கால இருக்கக்கூடிய பென்சில்வேனியா நகர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஊரு தான் பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் சங்க்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஊரோட பேர் பார்த்தோம் அப்படின்னா ஜிம் த்ரோப்ன்ற மாதிரி பெயர் மாற்றப்பட்டிருக்கு. பட் 1827வது வருடம் அந்த ஊரோட பேர் பார்த்தோம்னா முன் சங்க்னு சொல்லப்படுது. முன் சங்க்ல தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மலை பள்ளத்தாக்கு, அதாவது ஒரு மலை வேலியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிலக்கரி சுரங்கமானது பார்த்தோம் அப்படின்னா இயங்கி வந்துகிட்டு இருக்கு. நிலக்கரி சுரங்கத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய லீ ஹைன்ற ஒரு ரிவருக்குமான இடையில அமைஞ்சிருக்க மலையோட பெயர் தான் பார்த்தோம்னா மவுண்ட் சங்க்ன்ற மாதிரி சொல்றாங்க. மலை முகடுகள்ல தான் ஒரு ரயில் மாதிரியான பாதைகளை அமைச்சு இங்க இருந்து தோண்டி எடுக்கப்படக்கூடிய கனமான கரிகளை பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து இறக்குமதி பண்ணி அங்கிருந்து நிறைய இடத்துக்கு ஏற்றுமதியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு 1827வது காலகட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியா கோலுக்காவே ரொம்பவுமே ஃபேமஸாகவும் இருந்திருக்கு. மட்டும் இல்லாம 1900கள்ல இந்த கோலோட டிமாண்ட் அதிகமாகறதுனாலையும் மட்டும் இல்லாம பழைய முறையை பயன்படுத்துறதுனால கம்மியான கோலை தான் எடுக்க முடியறதுனாலையும் இந்த இடத்துல நிறைய மாற்றி அமைப்புகள் பண்ணப்பட்டது. இப்படி பண்ணப்பட்டு அந்த ஒரு சுரங்கத்துல இருந்து நிலக்கரியை எடுத்து கொண்டு வந்து இந்த லீகை ரிவர் கிட்ட கொண்டு வரக்கூடிய ஒரு விதமான ரயில் பாதை தான் பார்த்தோம் அப்படின்னா பிற்காலத்துல ரோலர் கோஸ்டரா மாற்றப்பட்டுச்சு. பொதுவாகவே தெரியும் இந்த நிலக்கரி சுரங்கங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டியா பாக்ஸா ட்ரெயின் மாதிரி ஒரு பாலம் வச்சு அது வழியா அனுப்பி விடுவாங்க. மாதிரியான ஒரு சின்ன சின்ன பாக்ஸுகளா ஆரம்பிக்கப்பட்டு காலப்போக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கோல் மீனே மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் ஆயிருக்கு. மட்டும் இல்லாம அந்த காலகட்டங்கள்ல இந்த ஒரு ஸ்பாட் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே கவனம் இருக்கக்கூடிய ஸ்பாட்டா இருந்திருக்கு இந்த பென்சில்வேனியா பகுதியில. இது மாதிரி இந்த ஒரு நிலக்கரி சுரங்கம் பத்தியான சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அடுத்த ஒரு நீளமான காணொளியில பார்க்கலாம்.